நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. Eat 5 star, do nothing. Liquor drinking is injurious to health. ஐயோ முத நாளே லேட் ஆயிடுச்சு. என்னன்னா போதும். சரணா தம்பி இங்க வாங்க. யார் நீங்க? புதுசா இருக்கீங்க? நான் தான் புதுசா இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன் ஜூனியர் டாக்டர். ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் இப்படி தானே போனோம்? நானும் ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்ல அட்டெண்டரா தான் இருக்கேன். வாங்க இந்த சைடு போலாம். டிபார்ட்மெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. தம்பி, அதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒருத்தர் தான். அது நான் தான். சரி, உங்களுக்கு மேல ஒருத்தர் இருப்பார்ல, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நம்ம ஹெச்ஓடிக்கு பிரைவேட்டா ஒரு கிளினிக் வெளியே இருக்கு. அங்கதான் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இங்க இருக்கிற வேலை எல்லாத்தையும் மத்தவங்க தலையில கட்டிடுவாரு. ஆனா ஆள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உஷாரா இருந்துக்கோ. அது யாருன்னு குணா? வயலடி குணா இல்ல, குணா சார். ஓ, சார் இருக்கும்போது வேலை செய்யற மாதிரி நடிப்பாரு. இல்லாத போது போக போக உனக்கே தெரியும். சரி, இப்ப இவர் யார்ட்டனா கொடுப்பாரு? இதோ எதிர்க்க வர்றாருல, இவர்கிட்ட தான். யாருன்னா இவரு? செம ஜாலியா வராரு. இவர் தான் சீனியர் ரெசிடென்ட் ஜீவா. அவரை பத்தி சொல்லணும்னா, ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேஸ் விட மாட்டாரு. A to Z எல்லாத்தையும் பார்ப்பாரு. எல்லார்கிட்டவும் நல்லா பழகுவாரு. ஒரு 7 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாரு. எப்போ அவசரம்னாலும் தம்பி மாட்டேன்னு சொல்லாது. அதான் இவர்கிட்ட பிரச்சனையே. எல்லாரும் அதனால அவங்க வேலையை இவர் தலையிலே கட்டிட்டு போயிடுவாங்க. இன்னொரு சீனியர் டாக்டர் இருக்காரு, மாதவ். இவரோட ஃப்ரெண்டு தான் அவரு. எனக்கு நீ பெயினா இருந்தது, கூகுள் பண்ண ஆர்த்ரைட்டிஸ்னாங்க. 2 டைக்குள்ள போட்டு விடுங்க. எக்ஸாக்ட்லி. இதை வச்சுட்டு ஒரு 10 பேஷண்ட் பார்த்துனுருங்க. நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் சார். என் பேர் மனோரஞ்சன். நான் இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். முத நாளே லேட்டா? ஆமா சரி, சார். எந்த ஊரு? திருநெல்வேலி பக்கத்துல. ஜீவா, டிபார்ட்மெண்ட்ல டிபி ஹாஸ்பிட்டல் மல்டிபிள் ஃபிராக்சர் கேஸ் இருக்கு. Okay. நீ பாத்துக்கோ, நான் வெளியே கிளம்புறேன். ஓகே சார். நீ வாடா, நம்ம வாடகை போவோம். நீ மச்சான் குட் மார்னிங் சார். நீயே வச்சுக்கடா மச்சான். அந்த பிஜி அந்த தலைவர் ஒரு கேஸ் கட்டான்டா. நான் ஆளை பார்க்க போறேன்டா. ப்ளீஸ் மச்சான், அதையும் கொஞ்சம் சேர்த்து பாத்துக்க. பை 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 பை. சாரி சார். வாசிங்கடா. சீனியர் சொன்னா வாசிக்கணும். வாசிடா டேய். என்னடா பாக்குற? சார், ஒரே மல்டிபிள் டயக்னோசிஸ் தான் இருக்கு. ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. அடக்டார் மசில் லெட்டர் L4 L5 டிஸ்க் பல்ஜ். லம்பா ரீஜன் ஒரு எக்ஸ்ரேடா, சயாட்டிக்கா தான்டா. டேய் ஜீவா, நேற்று நான் சிம்பிள் கேஸ் நினைச்சு கொடுத்துட்டேன். காம்ப்ளிகேட் கேஸ் போல. எக்ஸ்டெண்டட் டேஸ்லாம் கரெக்டா இருந்துச்சு. குட் ஜாப்டா. அண்ணா 3 காஃபி. சரி வாங்க பேசிட்டே போவோம். சார், அது எப்படி சார் சயாட்டிக்கான்னு கரெக்டா சொன்னீங்க? ஏய் சும்மா இருடா. ஒருத்தன் வெளியில வந்துட்டு கேஸை பத்தி பேசிட்டேன். நீ வேணா சாரோட ஃபேமிலி ஸ்டோரி கேள. விக்ரமன் சார் படம் மாதிரி இருக்கும். அப்படியா சார்? சொல்லுங்க சார். விக்ரமன் சார் படம் மாதிரிலாம் இல்லடா.
ஒரு சின்ன ஃபேமிலி. நான், அம்மா, தம்பி ஒருத்தர் இருக்கான். அப்பா சின்ன வயசுலேயே சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அம்மா தான் எங்களை படிக்க வச்சாங்க. தம்பி ஒருத்தர் இருக்கான், நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கான். அவனுக்கு மட்டும் சீட்டு கிடைச்சா எல்லாம் செட்ரா. எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட அவன் ஞாபகம் ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரூமில் ஒரு சாரி அவங்களுக்கு வச்சுருப்பேன் கபோர்டில், அதை போத்தின்னு தான் தூங்குவேன். தம்பி சென்டிமெண்ட்லாம் போதும், அந்த லவ் ஸ்டோரி சொல்லுங்க. லவ் ஸ்டோரியா? சும்மா ஒரு 5 வருஷம் லவ்டா. இன்னும் ஒரு 2 வருஷத்தில் எல்லாம் செட் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டெப் போகலான்னு ஒரு பிளான். டேய், உன்னை நம்பி ஒரு கேஸ் கொடுத்தா நீ ஒழுங்கா பார்க்காம அவனுக்கு காலே ஆம்லேட் பண்ற மாதிரி ஆகியிருக்கும். ஜஸ்ட் மிஸ். கேஸ் போட்டா ஓனே சென்ஸா போவோம். சார் நான் கரெக்டாக தான் சார் பண்ணேன், எப்படி ஆச்சுன்னே தெரியல ஒழுங்கா சார். வேலை பார்க்கறதுலாம் ஏன்டா வரீங்க? வந்தியா தாலி எடுத்துட்டு தலையில எடுத்து பேசு. அதான் உனக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் சம்மந்தம் இல்லையே. ஒரு தடவை கால் கட் பண்ணா ஏன்டி திருப்பி திருப்பி கால் பண்ற? சாருக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கா? என்னன்னு சொல்லு. நீயும் ஃபோன் பண்ண மாட்ட, நான் ஃபோன் பண்ணாலும் ஏன்டா இப்படி எரிஞ்செரிஞ்சு விழற? சரி என்னன்னு சொல்லி தொலை. இங்க பாருடா, வீட்ல கல்யாண பேச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. நீ எப்போதான்டா வந்து பேச போற? எனக்கு அதை விட பல பிரச்சனை தலை மேல இருக்குது. இப்போலாம் வந்து என்னால் பேச முடியாது. ஓஹோ, அப்ப என்னை விட முக்கியமான விஷயம் இருக்கா? அப்ப நீ போய் அந்த வேலையை பாரு, என்ன விட்டுரு. ஹலோ. டேய் எங்கடா இருக்க? மணி 10 ஆச்சு. 4-5 நாளா நீ லேட்டா வர விஷயம் வேற ஹெச்ஓடி தெரிஞ்சிச்சு. வந்து தொலைடா சீக்கிரம். சார் செம கடுப்புல இருக்காரு, கொஞ்சம் பார்த்து சரி பேசுங்க. ஓகேடா. உனக்கு இன்னைக்கு 12 hours டியூட்டி போட்டிருக்குடா. சார் நேற்று தான் சார் பார்த்தேன். ஏன் நேற்று பார்த்தா இன்னைக்கு பார்க்க மாட்டியா? நாங்களாம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். சொல்லுமா. என்னப்பா தூங்கிட்டியா? 2 நாளாக நான் கால் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்கவே இல்லையே. ரொம்ப வேலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சொல்லுமா. ஒன்றும் இல்லைப்பா, இந்த மாதம் கடைசியில் ஹோம் லோன் ப்ரீமியம் கட்டணும். தம்பிக்கு வேறு இந்த அட்டம்ப்டில் சீட் கிடைக்காது போல். அவன் வேறு ரிப்பீட் பண்ணணும்னு சொல்கிறான். கொஞ்சம் காசு மட்டும் சேர்த்து அனுப்புனேன்னா பரவாயில்லப்பா. அனுப்புறியா? அம்மா ஏற்கனவே இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. சரி நான் பார்க்குறேம்மா. என்னப்பா ஆச்சு? அதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாதும்மா, வைம்மா. நான் ஃபோனை வைக்கிறேன்.
யாரா மிக்சிங் பண்ணுற நேரத்தில்? ஹலோ சார். சார் உங்கள் பேஷண்ட் சக்திவேல் தெரியுமா சார்? பெட் ரெஸ்ட் பண்ணிட்டு பிஓபிலாம் போட்டு பண்ணியிருந்தோம்ல சார். அவர் இப்போ வழியில் ஏதோ கத்திட்டு இருக்காரு. கொஞ்சம் நான் என்னன்னு வந்துட்டேன் வந்துட்டா போச்சு. சார் டேய் எமர்ஜென்சி கேஸ்டா, ஸ்டார்ட் பண்ணிட்டு வா. சார் சர்ஜரிலாம் வேணாம் சார். ஹைப்பர் டென்ஷன் வேறு ரிஸ்க் அதிகம். குடிச்சிருக்கியா? முதல்ல வெளியே போ. சார் என் பேஷண்ட் நான் பார்க்குறேன் சார். என்ன உன் கேஸ்னா குடிச்சிட்டு வந்து ஆபரேஷன் பண்ணி அவன் செத்தா என்னடா ஏமா பண்ணுவ? நம்ம கேஸ் நம்ம பார்ப்போம்ண்ணா. ஒரு ஏல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணவா? சார் வெளியே போடா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. இதுக்கு மேலே என்னால் முடியாது. நீ நாளைக்கே வந்து வீட்டில் பேசணும். இங்கே எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியாம ஏன்டி இப்படி? இப்பதான்டா உனக்கு முக்கியமாக இருந்திருக்கேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைடா, 5 வருஷம்ல. இப்போ சுத்தமாக எனக்கு உன் மேலே நம்பிக்கையே இல்லை. நீ நாளைக்கும் வந்து எங்கள் வீட்டில் பேச மாட்டேன்னு தெரியும். இதெல்லாம் இங்கேயே விட்டு லெட்ஸ் எண்ட் திஸ். அப்போ நீயும் என்னை விட்டு போக போறேன்னு சொல்றியா? விலகு தம்பி. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சார் இவர். நேற்று நைட் நடந்திருக்கு சார். அவர் ஃப்ரெண்டு தான் சார் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு. டியூட்டிக்கு வரலன்னு செக் பண்ண வந்தார் சார். அவனை வர சொல்லு. சார் கன்ஃபார்ம் பார்க்கறதுக்கு ஆன்டிமார்ட்டம் ஹேங்கிங் மாதிரி தான் தெரியுது. போஸ்ட்மார்ட்டம் சஸ்பென்ஷனுக்கான எந்த க்ளூஸுமே தெரில. ரைகர் பார்த்துட்டேன். மினிமம் ஒரு 8 hours ஆயிடுச்சா இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் லிவிடிட்டி நல்லாவே தெரியுது காலில். ஸோ ஸ்கின் நான் பிளான்ச்சிங்காக இருக்குது. டீஹைட்ரேஷன் சைன்ஸ் எல்லாமே தெரியுது. ஸோ மினிமம் ஒரு 8 to 12 hours ஆச்சு ஆயிருக்கும். சூசைட் நோட்ஸ் எதுவும் இல்லை. உடஞ்ச ஃபோன் ஒன்று கிடச்சிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும். அதை பார்த்துட்டு தான் மற்ற எல்லாமே என்னால் சொல்ல முடியும். சரி, ஓகே. மோஸ்ட்லி சூசைட் டியூ டு ஹேங்கிங். ஸோ லீகல் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு பாடியை கிளைம் பண்ணிக்கோங்க.
மோஸ்ட்லி சூசைடு மோஸ்ட்லி சூசைடு மோஸ்ட்லி சூசைடு மோஸ்ட்லி சூசைடு மோஸ்ட்லி சூசைடு மோஸ்ட்லி சூசைடு. டேய் மச்சான் டேய் என்னடா நான் கண்ணால் பார்த்தேன்டா. என்ன நீ தானடா கண்ணாடியில் தெரியுவ? டேய் நான் சொல்றது புரியுதா இல்லையாடா? நான் சாவறத நான் என் கண்ணால் பார்த்தேன்டா. என்னடா புனார் கிட்ட கிடப்ப ஓரா குடிச்சிட்டியா? தூங்குடா டேய் நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாடா? கத்தாதாடா. நீ யாரா? யாரா இருக்கணும்னு நினைக்கிற? நீ சாகணுன்ற முடிவுக்கு வந்ததுனால இதை நான் உனக்கு சொல்கிறேன். உன் கண்ணு முன்னாடி உனக்கு இப்போவும் 2 பாதைகள் இருக்கு. ஒன்று கண்ணாடியில் நீ பார்த்தது, இன்னொன்று பல சுவாரஸ்யங்களோட உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பாதைகள் வெவ்வேறாக இருந்தாலும் உன்னோட பார்வை எதை நோக்கி போகுதுங்கிறது தான் முக்கியம். முடிவுகளை பற்றி யோசிக்காத, உன்னோட முயற்சிகளை பற்றி மட்டும் யோசிக்க. நீ யாரா? மச்சான் எனக்கு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வாரம் லீவ் வாங்கி வைடா. உங்கள் வீட்டிலேருந்து அவ்வளோ கால், என்ன சொல்லணுன்னே தெரில. என்னதான்டா ஆச்சு உனக்கு? மச்சான் எனக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு, ஒரு ரியல் பிரேக். யார்கிட்ட பேசன்னு தெரில. உன்கிட்ட சொன்னா நீ வேற அட்வைஸ் பண்ணுவ. அதுக்கு நடக்கிற பிரச்சனைக்கு நடுவுலாம் என்ன இழந்துட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுடா. அதான் டக்குன்னு பேகை மாட்டிட்டு கிளம்பிட்டேன் என்னை தேடி. வாழ்க்கையே என் வாழ்க்கையே வீழ்வது என்ன வெட்கமா, வாழவே எந்த நிற்கவா, குறை சொல்ல இங்கு 1000 பேர், குரல் கேட்பது யாரோ யாரோ யாரோ. சூரியன் உதிர்க்காமல் போவதில்லை, கண்ணீர் துளைகள் எங்கு கணக்கில்லை, நான் இரும் நாள் வெகு தூரம் இல்லை. என்னை விட்டு ஃபாரின் ட்ரிப்லாம் போயிட்டு வந்திருக்கேன். சரி அன்னைக்கு நைட் என்னதான்டா நடந்துச்சு? மச்சான் அன்னைக்கு நைட் நடந்ததெல்லாம் ஹலுசினேஷனா இல்லை உண்மையானலாம் எனக்கு தெரில. ஆனால் ஏதோ ஒன்று என்னை காப்பாற்றிருக்குது. சரி வீட்டில் என்னாச்சு? வீட்டில் எல்லாம் ஓகே தான், என்ன கொஞ்சம் பயந்துட்டாங்க, மற்றபடி. டேய் அந்த ஹெச்ஓடி வேற உன்னை வேலை விட்டு தூக்குறான்னு சொல்லிட்டு இருந்தான்டா. வேலை வீட்டுலாம் தூக்கல, என்ன ஃபைனும் 1 month சஸ்பென்ஷனும் போட்டிருக்கான். அந்தாலே போற சமாளிச்ச. உன் மூஞ்செல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு இருந்தேன், வெளில போடா. சார் ஒரே நிமிஷம் வாங்க சார், வாங்க சார். ஐயா என்னை மன்னிச்சு விட்டுருங்கய்யா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேங்கய்யா. உண்மையை சொன்னேன்.
வித்தியாசமாக தான்டா இருக்க, வித்தியாசமானா பழைய மாதிரி. Masa, kula masa, masa, kula masa. Nama comeback irkanu rasa.